தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடும் கஞ்சா போதை, தட்டி கேட்பவரை வெட்டி கொன்று அட்டூழியம். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் சர்வசாதாரணமாக மாறியுள்ளது. மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற எண்ணம் மாறி இன்று மதுக்கடைகளே பரவாயில்லை என்று எண்ணும் அளவுக்கு கஞ்சா போதை மாநிலத்தை உலுக்கி வருகிறது. கஞ்சா விற்பவர்களை பிடிக்க செல்லும் காவல்துறையினரே தாக்கப்படுகிறார்கள் என்றால், கஞ்சா விற்பனை தட்டி கேட்டும் சாதாரண பொதுமக்கள் சாலைகளில் உயிருடன் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் கஞ்சா வியாபாரிகளை பிடிக்க சென்ற காவலர்களை கற்களை வீசி தாக்கியும் பாட்டிலால் குத்த முயற்சி செய்தும் போதை நபர்கள் செய்த அட்டூழியம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரங்கேறியது. சரி, சென்னையில் தான் கஞ்சா விற்பனை அதிகமாக உள்ளது என்றால், அதற்கு அடுத்த நாளே கும்பகோணத்திலும் இது போன்றதொரு சம்பவம் நடைபெற்று அது தமிழ்நாட்டில் தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தது. கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் சரமாரியாக தாக்கினர். தன்னிலை மறந்த இளைஞர்கள் அவர்களது தந்தை வயதுக்கு இணையாக அரசு பேருந்து ஓட்டுநரை எட்டி உதைத்தும் சரமாரியாக தாக்கியும் செய்த அட்டூழியங்கள் பொதுமக்களை திகைக்க வைத்தது. கும்பகோணத்துக்கு சற்று சளைத்தவர்கள் இல்லை என்ற ரீதியில் மதுரையிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றன. சித்திரை திருநாள் தினத்தன்று கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை சரமாரியாக அடித்து உதைத்தனர். மேலும் அங்கிருந்த வாகனங்களையும் தாக்கினர். இந்நிலையில் இன்றைய தினம் கஞ்சா போதையில் மீண்டும் ஒரு கொலை சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. சென்னை காசிமேட்டை சேர்ந்தவர் தேசிங்க ராஜா. ரவுடியாக அறியப்பட்ட இவர் கடந்த 7 வருடங்களாக திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலை குறித்து பேசிய தேசிங்க ராஜாவின் தாயார், காசிமேடு சுடுகாட்டு பகுதியில் வைத்து கஞ்சா விற்பனை மிகவும் சகஜமாக நடைபெற்று வருவதாகவும் அதனை தட்டி கேட்டதாலேயே தனது மகன் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். போலீசார் பணம் வாங்கி கொண்டு காசிமேடு பகுதியில் கஞ்சா போதை மாத்திரை, மதுபானம் உள்ளிட்ட பொருட்களை கள்ள சந்தையில் விற்க அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டினர். கஞ்சா போதையை தட்டி கேட்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி கஞ்சாவால் தமிழ்நாடு எத்தகைய ஆபத்தான நிலையை எதிர்கொண்டுள்ளது என்பதை படம் பிடித்து காட்டியுள்ளது. 20 பேருக்கு மேல என்போர்காரங்க கஞ்சா விற்க விட்டாங்க, மாத்திரை விற்க விட்டாங்க, பாட்டில் விற்க விட்டாங்க. எப்ப வித்து பணம் சேஃப்டி பண்ணிக்கின்னு அவனை செய்திருங்கடான்னு சொல்லிட்டாங்க. பணத்தை வாங்கிக்கினாங்க, என் புள்ளைய ரவுண்டு பண்ணிட்டாங்க. பணம் யார் வாங்கினாமா? பணம் யார் வாங்கினா? இவனுங்க தான், போலீஸ்காரனுங்களா தான், போலீஸ்காரங்க தான். தமிழ்நாடு கஞ்சா விற்பனையின் தலைநகரமாக மாறியுள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வரும் நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கும் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்க தவறிய திமுக அரசு மீதும் கடும் விமர்சனங்களும் எழுந்துள்ளது.